நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசை என்றைக்கு வருது, எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும், யார் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாலய அமாவாசை என்பது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை, அதிலும் குறிப்பாக தை, ஆடி மற்றும் மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிக சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றது. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இந்த தை, ஆடி அமாவாசை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசையில் இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு மீண்டும் பூலோகத்திலிருந்து பிதிர்லோகத்திற்கு திரும்பி செல்வதாக கருதப்படுகின்றது. ஆடி அமாவாசையோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த நாளில் முன்னோர்கள் பிதிர்லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா, இந்த நாளில் நம் முன்னோர்கள் பூலோகத்தை அடைந்து தன் சொந்தங்களுக்கு ஆசி வழங்குவார்கள் என்று கூறப்படுகின்றது. வருடம் முழுவதும் வரும் அமாவாசைக்கு விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசை மட்டுமாவது விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பதால, திதிகள் கொடுப்பதனால அதன் முழு பலனையும் பெறலாம் என்று சொல்லப்படுகின்றது. அமாவாசை நாளில் நம்முடைய இறந்த சொந்தங்களுக்கு வசதி உள்ளவர்கள் அந்தணரை வைத்து ஹோமம் வளர்த்து தர்ப்பணம் கொடுப்பார்கள். வசதி இல்லாதவர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். இது ஒவ்வொரு அமாவாசைக்கும் விரதம் இருந்து மக்கள் இந்த முறையை பின்பற்றி வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் பாவம் புண்ணியம் செய்திருக்கும். அந்த ஆத்மாவிற்கு மேல் உலகில் எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிக்கின்றார்கள் என தெரியாது நமக்கு. ஒருவேளை அவர்கள் மேல் உலகில் நல்ல பலனின்றி கஷ்டப்பட்டார்கள் என்றால், மாதம் நாம் அமாவாசை அன்று இறைக்கக்கூடிய எள் மற்றும் தண்ணீரை மேல் உலகத்தில் இருக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் என்றும் இன்றும் நம்பப்படுகின்றது. தர்ப்பணம் ஏன் நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்குறோன்றது பார்த்திங்கன்னா, இந்த உலகத்திற்கு வர முக்கியமானவர்கள் நம் முன்னோர்கள். நம் முன்னோர்களை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நம்மை வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்து செல்பவர்கள் நம் முன்னோர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் தர்ப்பணம் கொடுக்கின்றோம். அன்னைக்கு எள் மற்றும் தண்ணீரை இறைத்து தர்ப்பணம் கொடுத்த பின் நாம் நம் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது, காக்கைக்கு உணவு அளிப்பது, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அளிப்பது, ஏழைகளுக்கு அன்னதானம் அளிப்பது போன்றவைகள் நாம் செய்யும் போது தர்ப்பணம் முழுமை அடையும் என்று சொல்லப்படுகின்றது. யார் தர்ப்பணம் கொடுக்கலாம்ன்றது பார்த்திங்கன்னா, தாய் தந்தை இல்லா ஆண், தாய் அல்லது தந்தை இல்லாவிட்டாலும் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். கணவர் இல்லாத பெண் அல்லது அவர்கள் பிள்ளைகள் கொடுக்கலாம். அப்பா அம்மா இல்லாத பெண்கள் படையல் மட்டும் போட வேண்டும். விரதமும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடாது. கூட பிறந்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. பெண்ணுக்கு கணவர் இருக்கிறாங்கன்னா தாய் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. மகாலய அமாவாசை ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா, இரவு 10:31 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி நள்ளிரவு 12:32 மணிக்கு முடிகின்றது. தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா, காலை 6 மணிலிருந்து 1 மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம். 1 மணிக்கு உள்ளார நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடலாம். அமாவாசை அன்று செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள்ன்றது பார்த்திங்கன்னா, வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆண்கள் தலைக்கு குளிக்கணும், பெண்கள் தலைக்கு குளிக்கக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு டிஸ்டி சுற்றி போடலாம் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிவன் கோவிலுக்கு நம்ம அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தால் அந்த
அந்த அமாவாசை விரதம் வந்து முழுமை பெற்றதாக அர்த்தம். தர்ப்பணம் எங்கே கொடுக்கலான்றது பார்த்திங்கன்னா, அமாவாசை தினத்தில் கடல், புனித நதி, ஆறு, நீர்நிலைகளை வந்து நம்ம நீராடி விட்டு இறைவனை வழிபட்ட பிறகு நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாவம் நீங்கி விமோச்சனம் கிட்டும் என்பது நம்பிக்கை. என்னால் வந்து வெளியிலலாம் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியாது, நம்ம வீட்டிலே செய்யலான்னு சொன்னாக்கா வீட்டிலே செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க. நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு அப்புறம் தான் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். மொட்டை மாடியில் கொடுக்கலாம், இல்லை வெராண்டாவில் கொடுக்கலாம். வெளியில் வீட்டு உள்ளர மட்டும் எப்போவுமே தர்ப்பணம்ன்றது கொடுக்கக்கூடாது. நீங்கள் வெளியில் தான் கொடுக்கணும். அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி தான் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாய என்ற மந்திரம், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓம் கங்கா தேவியே நமக என வந்து அந்த தண்ணீரை வந்து ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தர்ப்பணம்ன்றது பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்துவது, அவங்களே நம்ம திருப்திப்படுத்துகிறோம் அப்படின்றது அர்த்தம். நீரை அள்ளி சூரியன், அக்னி, வருணன் என எல்லா தேவர்களையும் சாட்சியாக வைத்து அந்த தண்ணீரை கீழே ஊற்றும் போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதித்யா தர்ப்பயாமி என சொல்லி அந்த தண்ணீரை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீர் மட்டும் இருந்தாவே போதும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்து ஃபஸ்ட்டு கையில் போட்டதுக்கப்புறம் வலது கையில் ஒரு ஸ்பூன் எள்ளை போட்டுட்டு அந்த எள்ளு கூடவே தண்ணி கலந்து கீழே விடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் விடணும். அந்த விடும் பொழுது அவங்களுடைய பேரும் அவங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், நட்சத்திரம் தெரியாத பட்சத்தில் பேரை மட்டுமாவது சொல்லி அவங்களுக்கு இது சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி விடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு புதிதாக பூக்கள் வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி, காய்ச்சின பால் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச அத்தனை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, சாதம் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சது அத்தனையுமே நீங்கள் செஞ்சு அதை வச்சதுக்கப்புறம் தூப ஆராதனைகள் செஞ்சு சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு காக்காய்க்கு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசைக்கான விரத பலன் வந்து முழுமை அடையும் என்று சொல்லுவாங்க. காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான் மற்றும் யமதர்மராஜனுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். சனி பகவானின் சகோதரர் யமதர்மராஜன். யமதர்மராஜா காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடத்தில் அவர்களின் நிலையை அறிவாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏன் இது நடக்கிறது, நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனதுடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீர் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.